ஹாய், ஹவ் ஆர் யூ ஆல்? நம்ம இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஷார்ட் ட்ரிக்கு, அதாவது மீட்டர்லேருந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிலோமீட்டரை மீட்டர் கன்வெர்ட் பண்ணணுமா, இதுக்கான ஒரு ஷார்ட்கட் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இது கிலோமீட்டர், ஹெக்டாமீட்டர், டெக்காமீட்டர், மீட்டர், டெசிமீட்டர், சென்டிமீட்டர், மில்லிமீட்டர். இது எப்படி எழுதியிருக்கோன்னா ஹையிலேருந்து லோயர் இருக்கிற மாதிரி மீட்டரோட வேல்யூ எழுதிக்கிட்டோம். இப்போ என்ன ஃபஸ்ட்டு சம் பார்ப்போம். 5 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு அதை மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ 5ங்கிறத நம்ம இந்த கிலோமீட்டரில் போட்டுப்போம். நம்ம என்ன பண்ணணும், 5 கிலோமீட்டரை மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும். மீட்டர் எங்கே இது. அப்போ இதுவரை உள்ள நம்ம கண்டுபிடிக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கணும், 0 ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ 5 கிலோமீட்டரை மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும்னா அதோட வேல்யூ இது அப்படியே எழுதிக்கணும். எவ்வளோ இருக்குது, 5000. அப்போ 5 கிலோமீட்டர் மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணும்போது 5000 கிலோமீட்டர். இங்கே அதுக்கான வேல்யூக்கு போட்டாச்சு. என்ன கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க, மீட்டர். அது வரையும் நம்ம 0 ஆட் பண்ணிக்கிட்டோம். அப்போ 5000 மீட்டர். இப்போ அதே அடுத்த சம் பாருங்கள். 7 மீட்டர் 7 மீட்டரை இப்போ கொஷின் நமக்கு 7 மீட்டர் அது கிலோமீட்டருக்கு மாற்றணும்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கு மாற்றணும்னு சொல்லியிருக்காங்க, கிலோமீட்டருக்கு மாற்றணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ 7 மீட்டருங்கிற இடத்துல நம்ம 7 போட்டுக்கணும். இப்போ இதை எதுக்கு கன்வெர்ட் பண்ணணும், கிலோமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கணும், 0 ஆட் பண்ணிக்கணும். இப்போ ஆட் பண்ணிக்கிட்டு இப்போ இதை என்ன பண்ணுறோன்னா இதுக்கு பக்கத்தில் ஒரு பாயிண்ட் வச்சுக்கணும். இப்போ 0.007. அப்போ 7 மீட்டரை கிலோமீட்டர் கன்வெர்ட் பண்ணோன்னா 0.007. அதே மாதிரி தான். இப்போ 5 mm சென்டிமீட்டருக்கு மாற்ற சொல்லியிருக்காங்க. எங்கே mm இருக்குது, 5. இந்த mmங்கிறது தான் நமக்கு கொஷின் 5ன்னு கொடுத்தாச்சு. 5ன்னு போட இது எதுக்கு கன்வெர்ட் பண்ணுறோம், சென்டிமீட்டர். அப்போ இதுக்கு முன்னாடி 0 சார். இப்போ இது பாயிண்ட்டுக்கு 0க்கு அடுத்த வேலையை நம்ம புள்ளி வச்சுக்கணும். அப்போ இதோட வேல்யூ 0.5. இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம், ஒரு சிங்கிள் வேல்யூவை மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணோன்னா இப்படி பார்த்தாச்சு. அதேமாரி இது இப்படி கன்வெர்ட் பண்ணுறத பார்த்தாச்சு. இப்போ 2 வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஒன்று வேறு மாதிரி இருக்குது. ஒன்று சென்டிமீட்டரில் இருக்குது, இன்னொன்று மில்லிமீட்டரில் இருக்குது. அதை நம்ம மில்லிமீட்டரில் மாற்ற சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நமக்கு 2 வேல்யூ கொடுத்ததில் ஒரு வேல்யூ எப்படி இருக்குன்னா, இந்த 10ங்கிறது ஆல்ரெடி எம்எம்மில் தான் இருக்குது. ஸோ நம்ம சென்டிமீட்டரை மட்டும் இப்போ எம்எம்முக்கு மாற்றணும். இப்போ சென்டிமீட்டருங்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணுறோன்னா 15ன்னு போட்டுக்கிறோம். அதை என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, எம்எம்முக்கு மாற்ற சொல்லியிருக்காங்களா, கொஷினை பாருங்கள். எம்எம்முக்கு மாற்ற சொல்லியிருக்காங்களா. அப்போ எம்எம் எங்கே இருக்குது, இங்கே. இப்போ 0. அப்போ அந்த வேல்யூ அப்படியே எழுதிக்கோங்க, 150. இது ஆல்ரெடி எம்எம்மில் தான் இருக்குது. அதோட இதை என்ன பண்ணிக்கணும், ப்ளஸ் பண்ணிக்கணும். ப்ளஸ் பண்ணால் எவ்வளோ வரும், 150யோட 10 ஆட் பண்ணோம்னா 160. இப்போ இதுக்கான ஆன்சர் 160 mm. 2 வேல்யூ கொடுத்துட்டு அந்த 2 வேல்யூ ஒரே வேல்யூவாக வேறு இதில் ஒரே இதாக மாற்ற சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி ஒரு எம்எம் அதே பொசிஷனில் இருக்குது. 10ங்கிறது எம்எம்மில் தான் இருக்குது. ஸோ 15 மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா எம்எம்மில் மாற்றிக்கிறோம். 15ங்கிறது என்ன சொல்லியிருக்கோங்க கொஷினில், சென்டிமீட்டர். அது என்னவா மாற்ற சொல்லியிருக்காங்க, மில்லிமீட்டர். ஸோ அதுக்கு பக்கத்தில் 0 ஆட் பண்ணிவிட்டு இது அப்படியே எழுதிக்கிறோம், 115. இது ஆல்ரெடி எம்எம்மில் தான் இருக்குது. அது என்ன சொல்லியிருக்காங்க, அதையும் எம்எம்மில் மாற்ற சொல்லியிருக்காங்க. ஸோ அதை அப்படியே எழுதிக்கிட்டு 2த்தையும் ஆட் பண்ணோம்னா 160 mm. ஓகேவா. இப்போ அடுத்த சமயம் என்னன்னா, ஒரு வேல்யூ கொடுத்துட்டு இப்போ மீட்டரில் கொடுத்துட்டாங்க. அதை நம்ம என்ன பண்ணணும்னா கிலோமீட்டர்லேயும் மீட்டர்லேயும் கன்வெர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சிங்கிள் வேல்யூவில் வச்சு பார்த்துட்டோம். இப்போ ஒரே வேல்யூவை அதை வெவ்வேறு இதுக்காக மாற்றணும். கிலோமீட்டரில் ஒன்று, மீட்டரில் ஒன்று மாற்ற சொல்லியிருக்காங்க. இப்போ கிலோமீட்டர் என்ன, ஃபஸ்ட்டு மீட்டர் என்ன, கொஷின் 1195. இப்போ நம்ம இந்த மீட்டருங்கிற இடத்துல 1195ன்னு எழுதிப்போம். நம்ம கிலோமீட்டர் கன்வெர்ட் பண்ண என்ன சொல்லியிருக்கோம், முன்னாடி 0 சேர்த்துக்கிட்டு 0க்கு அடுத்த வேல்யூ சொல்ல. இங்கே டிஜிட் 4 டிஜிட் இருக்கனால நம்ம என்ன பண்ணுறோம், கிலோமீட்டர் இப்படி 1195. அப்போ கிலோமீட்டர்னு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், முன்னாடி 0க்கு பக்கத்தில் புள்ளி வைக்க சொல்லியிருக்கோமா. அதனால இங்கே 1க்கு பக்கத்தில் 1.195ன்னு வச்சுருக்கோம். இப்போ இதில் இந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிறது தான் கிலோமீட்டர், பாயிண்ட்டுக்கு அப்புறமா இருக்கிறது மீட்டர். இப்போ புரிஞ்சுட்டா. இது ஒரு ஷார்ட் இருக்குது. இதில் நீங்கள் இந்த டேப்லர் காலம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம என்ன கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிலோமீட்டர் 5ன்னு கொடுத்துருக்காங்கன்னா அந்த கொஷினில் உள்ளதை எழுதிக்கிட்டு அது எதுக்கு கன்வெர்ட் பண்ணணுமோ அது வரைக்கும் நம்ம 0 சேர்த்துக்கணும். இப்போ கிலோமீட்டர்லேருந்து மீட்ரு, டெசிமீட்டர், சென்டிமீட்டர் இதெல்லாம் ஸ்மால் வேல்யூ. ஸோ ஸ்மால் வேல்யூங்கிறதுனால நம்ம இப்படி 0 ஆட் பண்ணிட்டு போகிறோம். இப்போ ஸ்மால் வேல்யூலேருந்து பிக் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, மில்லிமீட்டர்லேருந்து கிலோமீட்டர் கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா முன்னாடி நம்ம 0 சேர்த்துக்கிட்டு அந்த 0க்கு பக்கத்தில் ஒரு புள்ளி வச்சுக்கணும். அதாவது 0. அதான் இதுக்கான சம்ஸ். இது மீட்டர் கிலோமீட்டருக்கான ஒரு இது. அதேமாரி
கிலோகிராம், ஹெக்டாகிராம், கிராமு, டெசிகிராம், சென்டிகிராம், மில்லிகிராம். அதே மாதிரி டேபுலர் காலம் தான். இப்போ 5 கிராமை வந்து கிலோகிராமுக்கு மாற்ற சொல்லியிருக்காங்க. 5 கிராம்னா என்ன? 5ங்கிற இடத்துல நம்ம கிராம் போட்டுரும். கிலோகிராம் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிக்கணும்? 0 ஆட் பண்ணிக்கணும். இப்போ 0.005 இது அதோட கிலோகிராம். இப்போ 8 மில்லிகிராமை வந்து கிராமுக்கு மாற்ற சொல்லியிருக்காங்க. என்ன? 8 மில்லிகிராம் 8 மில்லிகிராமு அதை வந்து என்னத்துக்கு மாற்ற சொல்லியிருக்காங்க? கிராமுக்கு மாற்ற சொல்லியிருக்காங்க. ஸோ அதுலேருந்து நம்ம 0 வச்சுக்கணும். இப்போ 0க்கு பக்கத்தில் 008 அப்போ இதுக்கான கிராமு. இப்போ கிலோகிராமை வந்து எதுக்கு மாற்ற சொல்லியிருக்காங்க? மில்லிகிராமுக்கு மாற்ற சொல்லியிருக்காங்க. இப்போ கேஜி 50 கேஜிங்கிறது கொஷினு. இது வந்து மில்லிகிராமுக்கு மாற்ற சொல்லியிருக்காங்க. மில்லிகிராம் வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா 0 வந்து ஆட் பண்ணிக்கிறோம். மொத்தம் எத்தனை 0? 1 2 3 4 5 6 இதோட 0 சேர்த்து 7. அப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 70 சேர்த்து இதுக்கான மில்லிகிராம். அதே தான் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த இடத்துல அந்த கொஷினை எழுதிக்கணும். அது எங்கே கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்களோ அது வரைக்கும் நம்ம 0 சேர்த்துக்கணும். முன்னாடி இப்போ மில்லிகிராம்லேருந்து கிராமுக்கு மாற்ற சொன்னாங்கன்னா அதுக்கு இந்த மில்லிகிராம்கிட்ட கொஷின் எது வரைக்கும் மாற்ற சொல்லியிருக்காங்க? கிராமுக்கு. அப்போ கிராம் வரைக்கும் நம்ம வந்து முன்னாடி வந்து 0 சேர்த்துக்கணும். அதுக்கு பக்கத்தில் 0க்கு பக்கத்தில் ஒரு பாயிண்ட் வச்சு நம்ம சேர்த்துக்கிறோம். இதான் வந்து ஷார்ட் ட்ரிக். இந்த ட்ரிக் வந்து பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. தேங்க்யூ ஃபார் ஆல்.